எல்லா சூஃபித்துவமும் வழிகேடா என்று ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க சகோதரர் ஒருத்தவங்க. எல்லா சூஃபித்துவமும் வழிகேடு இல்லைங்க. தசவுஃபில் 2 வகை இருக்குது. அதாவது சூஃபித்துவத்தில் சுன்னாவோடு கூடிய தசவுஃப், சுன்னா இல்லாத தசவுஃப். ஆரம்ப காலகட்ட தசவுஃப் பார்த்திங்கன்னா, சூஃபித்துவம் பார்த்திங்கன்னா அதில் சலஃபுகளே இருந்திருக்கிறாங்க. ஃபுதைல் இப்னு இயாத் ஆகட்டும், இப்ராஹிம் இப்னு அதுஹம் ஆகட்டும், சில பேர் ஹசன் அல் பசரி அவங்கள சொல்லுவாங்க, ராபியத்துல் அதபியா அவங்கள சொல்லுவாங்க. இந்த சூஃபித்துவம் எப்படி என்றால், அதிகமாக உள்ளத்தை சுத்தப்படுத்துவது, அதிகமான குரான் ஓதுதல், அதிகமான இரவு நேர தொழுகை, அதிகமான திக்கிர்கள், இது போன்ற விஷயங்களில் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க மற்ற விஷயங்களை விட. இது சுன்னாவோடு கூடிய சூஃபித்துவம், சரிங்களா? இது தவறு கிடையாது. ஆனால் 2வது ஒரு வகை தசவுஃப் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரேக்க ஜொராஸ்ட்ரிய அந்த தத்துவங்களை கலந்து கிறிஸ்தவ மடங்கள் யோகிகளுடைய பயிற்சி முறைகள்லாம் அப்படியே காப்பி அடித்து, மேலும் ஷரியத்து, மாரிஃபத்து, தரிக்கத்து, எங்களுக்கு கஷ்டம் ஞானம் டேரெக்டாக அல்லாஹ்கிட்ட செய்யணும்னு சொல்கிறது, ஜின்னோட ஷைத்தான ஹெல்ப்பை யூஸ் பண்ணி பறக்கிறது, இது போன்ற விஷயங்கள் எல்லாம், டான்ஸ் ஆடுறது, பாட்டு பாடுறது, குதிக்கிறது, மஸ்ஜிதில் ஹூன்னு கத்துறது, இது 2வது வகை சூஃபித்துவம். அதாவது வழிகேட்ட சூஃபித்துவம், சரிங்களா? அப்போ நம்ம மறுப்பு தெரிவிக்க வேண்டியது இந்த 2வது வகை சூஃபித்துவத்துக்கு தான். இவங்களுடைய கொள்கையில் அக்கீதாவில் வழிகேடு இருக்கும், அமல்களில் சுன்னா இருக்காது. இந்த தசவுஃபை தான் நம்ம வழிகேடுன்னு சொல்கிறோம். இதை நோக்கி தான் நம்ம மறுப்புகள் தெரிவிக்கிறோம். நம்ம இப்னு தைமியாவுடைய ரைட்டிங்ஸில் நம்ம இந்த நிதான போக்கை நம்ம பார்க்கலாம். அவங்க சூஃபித்துவத்தை பிரித்து அவங்க நோக்குவாங்க.